அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வலிமையாக தொடங்கியிருப்பதற்கு பின்னணி காரணங்கள் என்ன? ஏற்கனவே 3 கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை ஈரான் தொடர்ந்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ட்ரம்பை கொலை செய்யுங்கள், அதற்காக $100 மில்லியன் ஈரானிய பரிசு தொகை. கில் ட்ரம்ப். உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுக்காக இன்று நாம் பார்க்க போகிறது. நேற்றிரவு மீண்டும் போர் ஆரம்பித்து விட்டது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வலிமையாக தொடங்கியிருப்பதற்கு பின்னணி காரணங்கள் என்ன? தற்போதைய நிலையில் உச்சபட்ச தலைவர் அலி கமேனியினுடைய இறுதி யாத்திரை வரக்கூடிய நாளை 9ஆம் தேதி நடப்புற போகிறது, வியாழக்கிழமை. அதற்குள் போர் ஆரம்பித்திருக்கிற நிலையில் ஒப்பந்தம் அநேகமாக முறிவுக்கு வந்தது என்பதைத்தான் காட்டுகிறது. ஏற்கனவே நாம் பல விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை போட்ட பிறகு அமெரிக்காவில் இருக்கும் யூதலாபிகள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், இது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தும் என்றும், இந்த ஒப்பத்தின் வாயிலாக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுக்கிற பட்சத்தில் பெரும் செல்வச் செழிப்பான நாடாகவும், இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக ஹெர்மூஸ் வளைகுடாவில் அதாவது 60 நாட்களுக்கு பின்பு அவர்கள் கட்டணத்தை வசூலித்தால் அதனால் ஆண்டுக்கு 40 பில்லியன் செழிப்பான ஒரு தேசமாகவும், இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் சர்வதேச தடைகள் நீக்கப்படுகிற போது அவர்களின் வியாபாரம், இராணுவம் பெரும் கூட்டமைப்பாக உருவாகிவிடும் என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதலை தொடுத்ததுடன் ஈரானிய எண்ணெயின் சர்வதேச விற்பனைக்கான ஒரு முக்கிய விலக்கையும் ரத்து செய்தது. ஹெர்மூஸ் ஜலசந்தியில் இதுக்கு காரணம் என்ன என்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை ஈரான் தொடர்ந்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதாவது உங்களுக்கு சொல்லப்போனால், உலகம் முழுவதும் வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி அளித்திருந்த ஈரான் தற்போது தடையை மீண்டும் சாங்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது போர் முறிந்து போய்விட்டது என்பதானே அர்த்தம். போர் முறியவில்லை, போர் ஒப்பந்தம் முறிந்து போய்விட்டது, காலாவதியாகிவிட்டது. இவர்கள் கொடுத்த அந்த நிலை மாறி இருக்கிறது. மீண்டும் போர் தொடரப்போகிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய போர் நிறுத்தத்தை மீறி பிராந்திய பாதுகாப்பிற்காக அச்சுறுத்தல் விளைவிப்பதற்காக அமெரிக்க இராணுவ தலைமையகம் சென்காம் குற்றச்சாட்டியுள்ளதும், இதற்கு ஈரான் எதிர்வினையாற்றியதோடு மட்டுமில்லை, அமெரிக்காவின் இந்த செயல் போர் ஒப்பந்த மீறல் என கடுமையாக கூறியிருக்கிறது. அமெரிக்க இராணுவ கட்டளை மையத்தினுடைய சென்காம் கூற்றுப்படி ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், கடலோர கண்காணிப்பு மையங்கள், சீஷோர் ரெடார் சிஸ்டம், மிசைல் அமைப்புகள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள், விமான ஏவுதளங்கள் மீது அமெரிக்கா இராணுவ தாக்குதல் நடத்தியதாகவும், தொடர்ந்து அமெரிக்கா நடத்துறதுல இதில் ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். சிரிக், கெஷம் தீவு மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களில் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததை ஈரானிய ஊடகங்களே உறுதிப்படுத்தின. இந்த 3 இடத்தையும் தொடர்ந்து தாக்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த 3 இடத்தினுடைய பெயர், ஒன்று சிரிக், இது ஒரு தீவு, அடுத்து கேஷம் தீவு மற்றும் பந்தர் அப்பாஸ். இதை ஏன் அவங்க அடிக்கிறாங்கன்னா, இங்கே தான் ஈரான் சர்வதேச அளவிலான கண்காணிப்பை, இராணுவ மையத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். டெலிகாம் சிஸ்டத்தை எல்லாம் காலி செய்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதல். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான சமீபத்தில் ஒரு போர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 2 நாடுகளாலும் சர்வதேச தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு முதலாக அமெரிக்க தாக்குதலில் இந்த நிலை முறிந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய தனது உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி கொல்லப்பட்ட சடங்குகள், மேலும் பல ஈரானிய உயர் அதிகாரிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். தற்போது நிலையில் இராணுவம் ஈரானுக்கு, அமெரிக்க இராணுவம் ஒரு கடுமையான அடியை கொடுத்திருப்பதன் மூலம்
துக்கம் அனுசரிக்க வேண்டிய நேரம் இது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறினார். இந்த நிகழ்வுல அமெரிக்கா அடித்திருக்க கூடாது. அமெரிக்கா மிக மோசமான நிலைப்பாடு. உலகத் தலைவர்கள் கூடியிருக்கிற நேரத்தில் ஈரானில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன் ஹெர்மூஸில் ஈரான் விதித்த இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்ட்டு ஈரான் சொன்னாங்க. நீங்கள் இந்த பாதையில் போகக்கூடாது, இது ஆபத்து, எங்களுக்கு தான் அதற்கான பொறுப்பு என்று சொன்ன பிறகும் அமெரிக்கா 3 கப்பல்களை நினைக்கிறேன் அனுப்பி அந்த கப்பல்களின் மீதான 2 கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதலால் தற்போது கோபமடைந்த அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அதற்கு பதிலடியாக ஈரானும் கத்தர் உள்ளிட்ட அமெரிக்க இராணுவ தளங்களின் மீது கடும் தாக்குதலை நடத்திய நிலையில் அதனால் ஏற்பட்ட பதட்டம் தணிவதற்குள் தற்போது புதிய தாக்குதல்கள் நேற்று நள்ளிரவு நடத்தப்பட்டன. 2 நாடுகளுக்கு இடையே கடும் பதட்டம் அதிகரித்துள்ளது. இப்போ என்னன்னா, நம்ம முடிவுக்கு வந்துடும். வி கன்க்ளூடட், என்ன முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, முடிவுக்கு வந்ததென்றால் இனி அந்த ஒப்பந்தம் உருப்படாது. இதற்கிடையே அமெரிக்க ஆதரவோடு சென்ற அந்த 2 கப்பல்களை ஈரான் தாக்கிய நிலையில்தான் நாங்கள் தாக்க வேண்டியது இருக்கிறது என்று அமெரிக்கா சொன்னது. இந்த நிலையில் ஹெர்மூஸ் ஜலசந்தியில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரே நாளில் 3 கப்பல்களின் மீதான தாக்குதல், இதை பிரிட்டிஷினுடைய கடல் சார் வர்த்தக பாதுகாப்பு அமைப்பான யூகேஎம்டிஓ உறுதி செய்திருக்கிறது ஈரான் தாக்குதலை. இப்போ ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக பயணித்து கொண்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பலின் மீது, அது ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை, ஒரு எண்ணெய் கப்பலின் மீது அடையாளம் தெரியாத ஆளில்லாத விமானம் மூலம் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் கப்பலின் வெளிப்புறத்தில் லேசான சேதம் ஏற்பட்டாலும் உயிரிழப்போ அல்லது காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் எண்ணெய் கசிவு எதுவும் ஏற்படவில்லை. தாக்குதலுக்கு பிறகு கப்பல் தனது பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் ஏன் தாக்கியிருப்பது யார் என்று தெரியவில்லை. தாக்குதலில் கப்பலுடைய பயணமும் நிற்கவில்லை. ஒரு அடையாளக்குறியாக மட்டும்தான் ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஏன் தாக்க வேண்டும்? எச்சரித்து விட்டிருக்கலாம், அல்லது அவர்களுடைய உச்சபட்ச தலைவருடைய அந்த மரண இறுதி யாத்திரைக்கு பின்பு கூட தாக்கியிருக்கலாம். இப்போது அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை வேண்டுமென்றே டெலிபரேட்டாக அவர்கள் கொலாப்ஸ் செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுப்பது என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதற்கிடையிலே ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் மட்டும்தான் ஈரான் மத்திய ஹெர்மூஸ் மத்தியில் தான் நடக்கணும்னு ஈரான் சொல்கிறாங்க. நான் சொல்ல ட்ராக்கில் தான் போகணும், மேற ட்ராக்கில் போகக்கூடாது என்று சொன்ன நிலையில் அமெரிக்கா ஓமன் வளைகுடா பகுதியில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று முயலும் நிலையில் ஈரான் தனது வலிமை வாய்ந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வந்தன. உயிர் சேதங்கள் நிகழ்ந்ததாக இல்லை, எந்த ஒரு தாக்கமும் இல்லை போதிலும் ஆயத்துல்லா கமேனியுடைய மரணச் சடங்குகள் முடிந்த பிறகுதான் அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை நடத்த இயலும் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். நேற்று கூட சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லி கொண்டிருக்கிற போதே நேற்று நள்ளிரவு இந்த ஒப்பந்தம் காலாவதியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இரண்டாவதாக நாம் பார்ப்பது, ஒன்று அமெரிக்காவுடைய மிரட்டல், ஒன்று எங்களோடு ஆயுத ஒப்பந்தத்தை கையெழுத்திடு, இல்லை என்றால் உங்களை காலி செய்வோம். ஆயுத ஒப்பந்தங்கள் என்பது 6 மாதம் கழித்துத்தான் அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பேசப்பட்டது. தற்போது சம்மதமில்லாமல் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் பேசுவதை மறந்து ஒரு செலக்டிவ் அனிமீஷியா என்பதை போன்று அவர் பேசுகிறார். 9 கோடி மக்கள் எதிர்காலம் மனதில் கொண்டுதான் நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா ஈரானை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பாலங்களை தகர்த்து போயிட்டுருவேன் என்றெல்லாம் நேற்று முந்தா நேற்று 2 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஈரானுடைய அணுசக்தி மூலப்பொருட்களை கைப்பற்றி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். இப்படியே சொல்லி கொண்டிருந்தார். ஒப்பந்தம் என்ன ஆகும் என்று தான் நாம் இந்த செய்தியை ப்ரிப்பேர் செய்து உட்கார்ந்த போது தான் தற்போது தாக்குதலை நடத்தியது. அதற்கு முன்பு அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்? ஒரே குண்டில் எல்லாரையும் காலி செஞ்சிருவேன், நான் அமைதியாக இருக்கேன், ஏன்னா 9 கோடி பேர் இருக்காங்க, அவர்களை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நேற்றைக்கு நள்ளிரவு தாக்குதல் நடந்து விட்டது. கொமேனி கொன்றதாக நீங்கள் நினைக்கலாம். யார்? ஈரான் சொல்லுது. ஈரான் ரொம்ப அழகான, இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் பேசியிருக்கிறார். ஒரே குண்டில் எல்லோரையும்
அழித்துடுவேன் அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கு ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் அசர்பைஜானிலிருந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈரானிய கவர்னர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். ஈரானுடைய தரப்பில் சர்வதேசத்துக்கு வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் அமெரிக்காவை பார்த்து அவர் சொல்கிறார், இவ்வளவு குண்டை போடுவேன், ஒரே குண்டில் சாகடிப்பேன்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனை பண்ணுறீங்க, எங்கள் நாட்டில் இருக்கிற தலைவரையும் கொலை செஞ்சீங்க. நாங்கள் சொல்கிறோம், கொமேனி ஒரு கொன்றதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் ஒரு வாசனை திரவிய பாட்டில், அந்த வாசனை திரவியம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாட்டில் மட்டும்தான் உடைக்கப்பட்டுள்ளது. அந்த வாசனை எங்கும் பரவி வருகிறது. மனிதர்கள் சித்தாந்தத்தை எந்த ஒரு நிலையிலும் எவராலும் அளிக்க முடியாது என்று ஈரானின் அரச பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தார்கள். We steadfast with our ideology without get rid for anything. நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை எங்களுடைய ஐடியாலஜி விட்டு அகலப்போவதும் இல்லை, நாங்கள் கைவிடப் போவதும் இல்லை என்பதை நாம் இப்போது பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய கொள்கையிலே ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்காவோடு எதிர்த்து அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தை காலி செய்வதில். இதற்கிடையிலே நேற்று நடந்து கொண்டிருக்கிற தொடர் விழாக்களில் ட்ரம்பை கொலை செய்யுங்கள், அதற்காக $100 மில்லியன் ஈரானிய பரிசு தொகை, கில் ட்ரம்ப், 100 மில்லியன் ஈரானியன் பவுண்டி என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய ஒரு போர்டு வைத்திருந்தார்களாம். ஈரானுடைய பல பகுதிகள் ட்ரம்பினுடைய உருவ பொம்மைகள் தூக்கிலிடப்பட்டும் அவரது வால் போஸ்டர்கள் மீது கற்களை வீசி எறிந்தும் ஈரான் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இனி ரத்தம்தான் பதிலடி, தேர் வில் பி பிளட். யார் சொல்கிறா? அவங்க நிச்சயமாக இனி எங்களுடைய பதிலடி, ட்ரம்பை கொள்ளுங்கள், தேர் வில் பி பிளட், கில் ட்ரம்ப். ட்ரம்ப் அல்லது நெத்தன்யாகுவை கொள்ளுங்கள், உங்களுக்கு $100 மில்லியன் பரிசு. ட்ரம்ப் ஆர் நெத்தன்யாகு கெட் $100 மில்லியன். அவர்களை கொன்று விட்டால் வாண்டட் என்ற வாசகங்களை அவர்கள் ஃப்ளக்ஸ் போர்டில் எழுதி வைத்து மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஊர்வலத்தில் இதை கைகளில் ஏந்தியவாறு உச்சபட்ச தலைவருடைய இறுதி யாத்திரையில் பெருந்திரளான மக்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எதிரான இந்த கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். ஈரானின் புனித நகரமான குவாமில் ட்ரம்புக்கு $100 மில்லியன் வெகுமதி அளிக்கும் என்ற ஒரு பிரமாண்டமான பேனரும் அமைக்கப்பட்டுள்ளது. கொமினின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கக்கூடாது என்று 5 அரபு நாடுகளை அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கார். அங்கே போகக்கூடாது, நீங்கள் அப்படி போனால் ஈரான், இதை தஸ்னி நிறுவனம் தெரிவிக்கிறது. அமெரிக்கா இந்த மிரட்டல் காரணமாக கிட்டத்தட்ட 13 நாடுகள் தலைவர் ஆயத்துல்லா கமேனியுடைய இந்த இறுதி யாத்திரையில் கலந்து கொள்ளலை. தங்களின் பிரதித்துவத்தையும் அவர்கள் குறைந்தனர். இருப்பினும் இது போன்ற ஒரு அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்தியா தனது அதிகாரப்பூர்வ குழுவை ஈரானுக்கு அனுப்பியது. இந்திய குழுவில் மட்டும் யார் போனார்கள் என்றால் மத்திய அமைச்சர் பவித்ரா மார்கெரிட்டா மற்றும் பீகாரினுடைய ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா ஹஸ்னைன் ஆகியோர் இந்திய சார்பிலே சென்றார்கள். இவர்களோடு மெஹபூபா முஃப்தி, சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட பிரபல அரசியல் பிரபலங்களும் சென்றார்கள். இந்தியாவினுடைய இந்த நட்புறவு செயலை ஈரான் மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்றும், இரு நாட்டினுடைய உறவை வலுப்படுத்த அது ஒரு விலை மதிப்பிக்கப்பட்ட அடித்தளம், இட் இஸ் எ ப்ரீசியஸ் பேசிக் ஃபவுண்டேஷன் என்றும் டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லியிருக்கிறது. சரி, இப்பொழுது இதுதான் செய்தி. இப்போது இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, போர் ஆரம்பித்திருக்கிறதா? முடிவு செய்து கொள்ளுங்கள். போர் துவங்கியிருக்கிறது. அநேகமாக ஈரான் கடுமையான பதிலடியை இப்போது தராது. இனி நல்லடக்கம் நாளை